சூறையாடி விட்டு சென்ற டிட்வா புயல் அடுத்து தமிழகத்தில் 4-5 நாட்களாக கனமழையை கொடுத்தது. இந்நிலையில் தற்போது டிட்வா எங்கு நகர்ந்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளுக்கு மழை இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் சொன்ன தகவலை பார்ப்போம். டிட்வா காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக நிலப்பரப்பில் நீடித்த நிலையில் கச்சத்தீவு நோக்கி நகர்ந்து அங்கு காற்று சுழற்சியாக நீடிக்கிறது. அந்த காற்று சுழற்சி ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றை தமிழகம் ஊடாக ஈர்க்கிறது. இதன் காரணமாக நாளை காலை வரை தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும், அதாவது வடக்கு, மத்திய, தெற்கு உள் மாவட்டங்களிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை ஆங்காங்கே பதிவாகும். இதில் கனமழை என்பது குறிப்பாக விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று இரவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை காலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும். நாளை காலை வரை விட்டு அவ்வப்போது மழை பதிவாகும். ஓரிரு முறை கனமழையாக இது இருக்கும். டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து வெயில் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் காலை மற்றும் முற்பகல் நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு முறையும், மாலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது புயலோ உருவாவதற்கு அடுத்த 10 நாட்களுக்கு வாய்ப்பில்லை என ஹேமச்சந்தர் தெரிவித்திருக்கிறார்.